என்னங்க சேரன் அண்ணாவுக்கும் நம்ம நிலாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. என்னங்க சொல்றீங்க? என்ன ஆச்சு? அப்படின்ற மாரி தான் இருக்கு. நம்ம நிலா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன வந்து அவர் ரொம்ப அவங்க கூட பிறந்த ஒரு அண்ணனா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சண்டை போட்டாங்க. எதுக்காக? ஏன்? அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள வரேங்கன்னா, ஒரு ஆர்க்கிடெக்ட் வந்து பார்க்க போறாரு. அந்த ஆர்க்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ். ராகவ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேஷுவலா பேசுற மாரி பேசி பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் அண்ணா கிட்ட இருக்கிற எல்லா உண்மையும் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். நம்ம சேரன் அண்ணா பார்த்தீங்கன்னா, வெகுளியா வந்துட்டு அந்த ஒரு உண்மைய வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லணும். என்ன பண்றதுன்னே தெரியாம பாவம் அவர் பக்கம் பரபரன்னு பேசிட்டாரு. ரொம்ப வெகுளித்தனமா கடைசியில பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து நம்ம சேரன் அண்ணாவ பார்த்து வாங்குன்னு வாங்க போறாங்க. இது நமக்கே பார்த்த உடனே நமக்கே வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குது. ஏன் இப்படி பண்றீங்க நிலா? அப்படின்ற மாரி தான் இருக்குது. புரிஞ்சுக்காம நீங்களும் பேசுறீங்க. ராகவ் தான் வந்து கேம் ஆடிட்டு இருக்கேன். அத வந்து உங்களுக்கு நல்லா எப்போ தெரிய போகுது அப்படின்றது ஆல்ரெடி நிலாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ராகவ் வந்து இந்த விஷயத்திலும் கேம் ஆடுறான் அப்படின்றது கண்டிப்பா வந்து நிலா வந்து கண்டுபிடிப்பாங்க. நம்ம சேரன் அண்ணனுக்கு பாவம் அவரு ஒரு புள்ள பூச்சி மாரி தான் பாவம். அவர போய் திட்டி என்ன ஒரு யூஸும் இல்ல அப்படின்னு. நம்ம சோழனுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன நம்ம அண்ணனே வந்துட்டு எதிர்த்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியன், பல்லவன்லாம் ஒண்ணுமே பேசல வாய் அடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கான். நம்ம நடேசன் அங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். நம்ம சேரனை வந்து திட்டுறாங்களா நிலா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. உண்மையுமே அதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக வந்து நிலா வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்ம சோழன் கூட வந்து வாழ்றதுக்கான ஒரு வழியை பார்ப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ராகவ் வந்து அதுக்கான வழியை விடவே மாட்டார் போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் பார்த்து நிலாவிட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு வலிஞ்சிட்டு பேசிட்டு இந்த மாதிரியே பண்ணி ராவடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து இதை பார்க்கறதுக்கு நமக்கு கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு கடுப்பாக இருந்துச்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் தோணுச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ராகவ் வந்து ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லுங்கள், பிரச்சனை கிடையாது. நான் அதை வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். பார்க்கலாம். இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம வானதி ஒரு பிரச்சனை வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. அது வந்துட்டு நம்ம பேசி எதுவும் யூஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது வானதியோட பிரச்சனை. என்னன்னா நம்ம வானதி வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம பாண்டியன் போட்டு சாவடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியும். பாண்டியன் வேறு பாவம் ரொம்ப முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பேர்ஸ் வந்து வாங்க போனார். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம பாண்டியன் வந்து முழிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம சோழனோட வாழ்க்கை வந்து ஊசலாடிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு தடவை வந்து பார்த்தா எல்லாம் நல்லா பேசுகிறாங்க. ஒரு தடவை பார்த்தா வந்துட்டு நம்ம சோழனை வந்துட்டு இது பண்ணி பேசுகிறாங்க, இக்னோர் பண்ணி பேசுகிறாங்க. என்னையா நிலை நடிச்சிட்டு இருக்கீங்க நிலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்போ தான் நீங்களாம் சேர போகிறீங்க அப்படின்னு நம்ம மக்களிடையே வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்போ சேர போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு மூவ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு சோழனோட லவ் ஸ்டோரி வந்துட்டு மூவ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பீடப் பண்ணி கொண்டு போகிறாங்களா இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நிலா வந்து சோழனோட லவ் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை புரிஞ்சுக்கல அப்படின்னா ராகவ் கூட தான் போகட்டும். அது வந்து அவங்களோட தலையெழுத்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ராகவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரு நல்லவர் தான், நான் கெட்டவர்னு சொல்ல வரல. பட் ஆனால் ஒருத்தங்கிட்ட கல்யாணம் ஆனவங்ககிட்ட போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறது ரொம்ப தப்பு தானே. ராகவ் வந்து ஏன் தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தான் தெரியல. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு. இல்லை ராகவ் வந்துட்டு அவர் வில்லனாக வர போகிறாரா இல்லை ஆஃபீஸில் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க போகிறாங்களா என்னன்னே ஒன்றுமே புரியாமல் ஒரு மாதிரி கதை வந்து பிச்சு போகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள்.